பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 29ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் இருதயம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட நெருங்கி காணப்பட வேண்டும் என்பதுதான். அதனால தான் கர்த்தர் வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார், மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. இப்போ ஆண்டவர் நம்மில் விருப்பப்படக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய இருதயம்தான். அதனால தான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று கூட நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய இருதயத்தை விரும்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் அது திருக்குள்ளதாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இருதயத்தை கழுவி புதிதாக்கி அந்த நல்ல ஆண்டவர் கொடுத்த இருதயத்தோடு அவரோடு நல்ல ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும், அல்லது ஆண்டவர் பக்கத்திலேயே நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரத்தில் ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனங்கள், அவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது அது ஆண்டவருக்கு மிகுந்த வேதனையையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு அன்பானவர்கள் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, ஆனால் அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனையை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய துக்கத்தை தெரியப்படுத்துகிறார். 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வாய்களினால ஆண்டவரை துதிக்கிறார்கள், அல்லது நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். கர்த்தர் நல்லவர், அல்லது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், இந்த மாதிரி ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுகிறார்கள், அல்லது கூடி வரும்போது ஆண்டவரை நன்றாக துதிக்கிறார்கள், வெளியில் வாயளவில் நன்றாக துதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாயை, நம்முடைய நாவை, அல்லது நம்ம எவ்வளோ சத்தமாக ஆண்டவரை துதிக்கிறோம், எவ்வளோ சத்தமாக நம்ம பாடலை பாடுகிறோம், இந்த காரியங்களை அதிகமாக ஆண்டவர் கவனிக்கிறதில்லை. அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் அவருக்கு பக்கத்தில் இருக்குதா அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்குதா, இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை நம்ம கூடி வரும்போது ஆலயத்தில் நம்ம கூடி வரலாம். அப்போ ஆலயத்தில் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு சிலர் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்கக்கூடிய இடம் எது என்றால், அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யக்கூடிய தேவன். அந்த இருதயம் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் அவர்களுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தது. ஆனால் வாய் வேண்டுமென்றால் ஆண்டவரை போற்றி பாடல்களை பாடிக்கொண்டு இருந்தது. அப்போ ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய இருதயம் எப்படி இருக்கும்? அப்போது நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்கக்கூடிய வண்ணமாக இன்னைக்குள்ள தியான பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இருதயம் அது எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு பாவ உணர்வு இல்லாத இருதயமாக காணப்படும். முதலாவதாக ஒரு பாவ உணர்வு இல்லாத இருதயமாக காணப்படும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு நடக்கும்போது, ஆண்டவரோடு பழகி கொண்டிருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பாவத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் செய்தாலும் கூட உடனடியாக அந்த ஒரு பாவ உணர்வு வந்துவிடும். ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன். உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி மன்னிப்பு கேட்டு விடுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் ஆண்டவர் பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா அந்த பாவ உணர்வே நமக்கு இருக்காது. 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்றிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்போ இருளில் இருந்து நிறைய காரியங்களை செய்கிறாங்க. இருள் என்று சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைவிடத்தில் இருந்து காரியங்களை செய்வது தான். அப்போ இருளில் இருந்து நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் அவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மை பார்க்கிறது யார், யாருக்குமே நம்ம செய்கிறது தெரியாது. இந்த மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தகார கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் அந்த மாதிரி செய்தார்கள் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவதாக, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம தூரம் நம்முடைய இருதயம் இருக்கும்போது அது நமக்கே தெரியாது, நான் செய்கிறது ஆண்டவருக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி நம்முடைய மனதில் தோன்றலாம், அல்லது பாவ உணர்வு வரவே செய்யாது.
பெரிய ஒரு ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த பாவ உணர்வே வராது. ஏன்னா நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன சொல்லணும்னா, இது யாருக்குமே தெரியாது, அப்படி நம்முடைய மனதில் தோன்றும் போது பாவ உணர்வு வராமல் நம்ம என்ன பண்ணுவோம், காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அப்போ ஆண்டவரை விட்டு தூரமாக நம்ம இருதயம் இருக்கும்போது இப்படி தான் இருள் அடைந்து காணப்படும். அது ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இப்போ இரண்டாவதாக, நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய மனது இருளடையும். நம்முடைய மனதில் தெளிவான யோசனைகள் இருக்காது. நம்முடைய மனதின் யோசனைகள் மிக கீழ்த்தரமாக காணப்படும். ஒரு உதாரணத்துக்கு 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்ல தகுமோ. அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்னை உருவாக்கின தேவனுக்கு புத்தி இல்லை என்று எந்த நேரத்தில் சொல்ல முடியும்? நம்முடைய மனதில் முழுவதுமாக இருள் காணப்படும் போது மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். எப்படி என்றால், எனக்கு எல்லாமே தெரியுது, நான் செய்கிறது கரெக்டு, ஆனால் ஆண்டவர் தான் தெரியாமல் இந்த காரியங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார் என்று உருவாக்குனவரையே குறை சொல்லுகிறோம் என்றால் எந்த அளவுக்கு அந்த மனது இருள் அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இருதயம் ஆண்டவரை விட்டு தூர போகும்போது மனது அந்தகாரப்படுகிறது, இருள் அடைகிறது. சத்தியத்தின்படி நம்மால் யோசிக்க முடியல, சத்தியத்தின்படி காரியங்களை நிதானிக்க முடியவில்லை. மூன்றாவதாக, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இருதயம் எப்படி இருக்கும் என்றால், அந்த இருதயத்தில் விசுவாசம் இருக்காது. ஒரு காரியத்தை பார்த்தால்தான் என்னால் செயல்பட முடியும் என்று சொல்லுவார்கள். விசுவாசத்தின்படி அவங்களால என்ன பண்ண முடியாது, கிரியை செய்ய முடியாது. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவதாக 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியமாய் இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவருடைய ஜனங்கள் விசுவாசித்து வாழாததுனால அவர்களுடைய தேவைகளுக்கு ஆண்டவரை விசுவாசிக்காம அவங்க எகிப்தியரை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எகிப்தியரை அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எகிப்தியருக்கு என்ன இருக்கு என்பதை அவர்களுடைய கண்களினால் பார்க்க முடிகிறது. எகிப்தியர்கிட்ட என்ன இருந்துச்சு? 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கையை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவைகளை நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஐயோ. அப்போ இவங்க ஏன் எகிப்தில் இருக்கிறவங்களை நம்புகிறார்கள் என்றால், எகிப்தியர் கையில் இருந்தது இவங்களுக்கு பார்க்கும்படியாக இருந்தது. அவங்கக்கிட்ட நல்ல ரதங்கள் இருந்தது, நல்ல குதிரை இருந்தது, நிறைய வீரர்கள் இருந்தாங்க. அதனால ஆண்டவரை விசுவாசிக்காம இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தியரை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அது இருதயத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு நெருங்கி ஒரு உறவில் இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆண்டவரை விசுவாசிக்க முடியும். நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கும்போது நம்ம விசுவாசித்து வாழ மாட்டோம். கண்ணால் எது நம்ம பார்க்குறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசிக்க ஆரம்பிப்போம். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எப்போவுமே என்னவென்றால், நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அந்த அடிப்படையில் நீங்கள் வாழாமல் விசுவாசத்தின்படி நீங்கள் வாழுங்க. அப்படி தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த 3 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உங்களால் பார்க்க முடிகிறதா? பாவம் செய்யும்போது பாவ உணர்வு இல்லாமல் நீங்கள் காணப்படுறீங்களா? அல்லது ஆண்டவருடைய ஞானத்தை காட்டிலும் என்னுடைய ஞானம் பெரிதாக இருக்கிறது என்று நீங்கள் ஆண்டவரை குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது உங்களால் விசுவாசித்து வாழ முடியாமல் இருக்கிறீர்களா? இந்த 3ல் ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள், என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறதா? அல்லது இந்த ஜனங்கள் செய்தது மாதிரி அவங்க வாயளவில் ஆண்டவரை துதித்தார்கள், ஆனால் அவங்களுடைய இருதயமோ ஆண்டவரை விட்டு தூரம் விலகி இருந்தது. அதை போல இருதயம் காணப்படுகிறதா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு என்றால், நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பக்கத்தில் நம்ம இருக்கிறதை தான்
ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நம்முடைய இருதயம் அவரோடு கூட நெருங்கி இருப்பதை தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, உங்களோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இன்னைக்கு தியானித்தது போல எங்களுடைய இருதயம் உமோடு கூட இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆனாலும் இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது நிறைய நேரத்தில் எங்களுடைய இருதயங்கள் உமை விட்டு தூரம் சென்று விடுகிறது. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் உமையே வாஞ்சிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உமோடு இணைந்திருப்பதையே நாங்களும் கூட விருப்பப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு நாங்கள் பார்த்தது மாதிரி பாவ உணர்வு இல்லாதவர்களாக நாங்கள் வாழக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் வாழக்கூடாது. எங்களை படைத்த தேவனையே நாங்கள் கேள்வி கொண்டு இருக்கக்கூடாது. ஆனால் விசுவாசித்து உமோடு நெருங்கி ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் அப்படி செய்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.